ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 43 தான் பார்க்க போகிறோம். சரி, உங்களோட நாள் இன்னைக்கு எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? இல்லை ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுறீங்களா? என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு காலையிலே 5000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதோட இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போனதுனால 8000 ஸ்டெப் நடந்திருக்கேன். சரி, நீங்கள் இன்னைக்கு எத்தனை ஸ்டெப் நடந்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது டே 15 வர்றதுக்கு. 15 நாளுக்கு அப்புறம் நம்மளோட வெயிட்டு பார்ப்போம்ல. ஸோ இந்த தடவை நமக்கு வெயிட் எனக்கு குறையாட்டியும் நான் மெயின்டைன் கேலரியில் இருக்கணும். இல்லை, ஏற்கனவே 60 கிலோ இருந்தேன்ல, அதே இதில் வெயிட்லையாவது இருக்கணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போது நம்மளோட ஃபுட் டயட் கொஞ்சம் ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம அதிகமாக சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ வெயிட் லாஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். சரியா? அதோட இனி 15ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எனக்கு ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி எவ்வளோ கேலரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரியா? நான் இனி 15ஆம் தேதிக்கு அப்புறம் 16ஆம் தேதியிலேருந்து, ஏன் 16ஆம் தேதியிலேருந்துன்னு சொல்கிறேன்னா, எனக்கு நாளைக்கு நான் கோயிலுக்கு போக மாட்டேன் 14ஆம் தேதி. ஆனால் 15ஆம் தேதி எனக்கு கோயிலுக்கு போகணும். ஸோ 15ஆம் தேதி நான் கோயிலுக்கு போகும்போது அங்கே தான் சாப்பிடுவேன். அதோட எனக்கு கோயில் திருவிழா எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பேக் டு நார்மல். நான் வீட்டில் தான் எல்லாமே சாப்பிடுவேன். எனக்கு என்ன தேவையோ அதை நானே செய்து சாப்பிட்டுக்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தாச்சு. இனி எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. இனி நான் வெளியில் சாப்பிட வேண்டிய இதுவும் இல்லை. ஸோ நான் வீட்டில் தான் சாப்பிட போகிறேன். அதனால் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பேக் டு பழைய இதுக்கே நான் வரப்போகிறேன். ஸோ அதனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன இதாக சொல்கிறேன். சரியா? காலையில் நான் இப்போ 3 கிளாஸ் ஆஃப் மில்க் குடிக்கிறேன்ல, காலையில் ஈவினிங் நைட்டு அப்படின்னு 3 கிளாஸ் ஆஃப் மில்க் குடிக்கிறேன். அதில் 1 கிளாஸ் ஆஃப் மில்க்கை கட் பண்ண போகிறேன். காலையில் அல்லது நைட்டு ஏதாவது ஒரு கிளாஸை கட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு சொல்லி ஜீரகம்லாம் போட்டு தண்ணி ஏதாவது காய்ச்சி குடிப்பாங்கள்ல, ஸோ அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ 1 கிளாஸ் ஆஃப் மில்க் கட் ஆகிரும் இனி 16ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு காலையில் டிஃபன் இருக்குல்ல, காலையில் டிஃபன் வழக்கம் போல் தான் தோசை அல்லது இட்லி ஏதாவது சாப்பிடணும். இல்லை கடலை பயிறு அப்படி ஏதாவது அவிச்சு சாப்பிடணும், பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு ரைஸ் நம்ம இப்போ கொஞ்சம் கோயிலில் அப்படி வெளியில் அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதிகமாக ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை கம்மி பண்ணி பழையபடி காய்கறிகளை அதிகம் எடுக்கணும். காய்கறிகளை அதிகமாக எடுத்துகிட்டு ரைஸை குறைக்கணும். இது ஆஃப்டர்நூன் இதுக்கு. அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது எடுக்கணும்னு நினச்சாலும் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது தான். பாப்கார்ன் எடுக்கணும். வெளியில் ஜங்க் ஃபுட் எதுவும் எடுக்கக்கூடாது. சுகர் ஐட்டம் ரொம்ப எடுக்கக்கூடாது. அதுக்குன்னு சொல்லி நான் சுத்தமாகவே சுகர் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். ஆனால் நான் என்னென்ன எடுக்கிறேங்கிறதே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். பழங்கள் நம்ம எடுக்கிறதுனால நேச்சுரல் சுகர் நமக்கு எப்படியும் கிடச்சிரும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஜங்க் ஃபுட்லேருந்து எடுக்கக்கூடிய சுகரை தான் கட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம எடுக்க முடியாமல் பார்க்கணும். எடுக்க முடியாமல் இல்லை, எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கணும். ஸ்நாக்ஸ் அப்படியா? அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு என்னென்னா இனி கொஞ்சம் லைட்டாக போகலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. அதோட நம்ம ப்ரோட்டீனும் ரீச் பண்ணணும்ல. ஸோ நான் மீல் மேக்கர் கொஞ்சம் டெய்லி இல்லாட்டியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா அதில் ப்ரோட்டீன் கொஞ்சம் ரிச் அதிகமாக இருக்குல்ல. ஸோ அது எடுக்கலான் இருக்கேன். அதுக்கு இல்லை, இப்போ நான் சோயா சங்க்ஸ் எடுக்கலை அப்படின்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எதாவது எடுக்கலாம். இப்போ பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு இல்லை கடலைகள் வேறு ஏதாவது ஊற போட்டு அதை தோசை மாதிரி எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நைட்டு எனக்கு கடலையை பாயில் பண்ணி சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. நம்ம தான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. பச்சைப்பயிரில் தோசை சுடுறது எப்படி, கடலையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய இது இருக்குல்ல, ஐடியாஸ் இருக்குல்ல. ஸோ அது ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது.
ஏன்னா நைட்டு எனக்கு வந்து தோசையோ இட்லியோ சாப்பிடாம எனக்கு தூக்கம் வராது. கடலை மட்டும் சாப்பிட்ட மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஆனால் மார்னிங் எனக்கு கடலை சாப்பிட சொன்னால் எவ்வளோ நேரம் எடுத்து சாப்பிடுவேன். அப்படிப்பட்ட இது என்னோட இது கேரக்டர் மாதிரி, அதுவும் ஒரு இது. சரி, அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்னைக்கு இவ்வளோ தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு எடுக்கணும்னா நம்ம வீட்டிலே ஏதாவது செய்து எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஆயில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. சரியா? ஆயில் ரொம்ப இனி யூஸ் பண்ணாதீங்க. இனி நம்ம இந்த அடுத்த 50 டேஸில் கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோல் பண்ணணும். சரியா? ஃப்ரை ஐட்டம் எதுவும் எடுக்காதீங்க. அவ்வளோதான். சரி, நான் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன். நான் காலையில் 3 சப்பாத்தி தக்காளி குருமா வச்சு சாப்பிட்டேன். அதுக்கு எவ்வளோ கேலரினா, சப்பாத்திக்கு 300 கேலரி, தக்காளி குருமாவுக்கு 90 கேலரி. இன்றைக்கி மார்னிங் மட்டும் நான் எடுத்தது 390 கேலரி. அப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி கோயில் போயிருந்தோம்ல, ஸோ கோயிலில் உள்ள சாப்பாடு தான் சாப்பிட்டோம். சாதம், சாம்பார், ரசம். இன்னைக்கு பருப்பு கிடையாது, சாம்பார் ரசம் மட்டும்தான். அவியல், வாழைக்காய் கூட்டு அது வச்சு சாப்பிட்டோம். அதுக்கு சாதத்துக்கு 300 கேலரி, சாம்பாருக்கு 70 கேலரி, அடுத்த ரசத்துக்கு 30 கேலரி, அவியலுக்கு 90 கேலரி, வாழைக்காய் கூட்டுக்கு 80 கேலரி. மொத்தம் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது மதியத்துக்கு மட்டும் 570 கேலரி. அடுத்தது ஃப்ரூட்ஸ் வந்து 2 மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். 2 மாம்பழம் எடுத்துக்கிட்டீங்களே, வெயிட் கெயின்க்குலாம் மாம்பழம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது எனக்கு புரியுது. நம்ம வந்து மாம்பழம் வந்து எப்பவும் சாப்பிடலை, இந்த 2 நாளாக தான் மாம்பழம் சாப்பிட்ருக்கோம். இதை நம்ம ரெகுலராக 2 மாம்பழம்னு சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் கெயின் தான் ஆகும். ஆனால் இதுக்கப்புறம் நான் மாம்பழம் சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்த மாம்பழம் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ இனி மாம்பழம் நான் வாங்க போகிறதும் இல்லை, சாப்பிட போகிறதும் இல்லை. ஸோ இது வெயிட் கெயினுக்கு இது பண்ணாது, ஓகேவா? சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம என்னைக்காவது சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் கெயின் ஆகாது. அதுவே தினமும் சாப்பிட்டோன்னா வெயிட் கெயின் ஆகும். சரியா? அதனால் தினமும் சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு மாம்பழத்தோடு நிறுத்திக்கிடுங்க. மாம்பழ சீசன் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிடாதீங்க. சரியா? நான் இன்னைக்கு 2 மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 250 கேலரி. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி வந்து நான் 3 கிளாஸ் ஆஃப் மில்க் குடிப்பேன். அது என்ன, மார்னிங், ஈவினிங், நைட்டுன்னு சொல்லி 1 கிளாஸ் ஆஃப் மில்க் குடிப்பேன். அதுக்கு ஒரு கிளாஸுக்கு 130 கேலரி வச்சு 390 கேலரி. இனி வந்து நான் இதில் 1 கிளாஸ் ஆஃப் மில்க் கட் பண்ணலான்னு இருக்கேன். அதை முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன், அப்படி தானே? சரி, பார்ப்போம் எப்படி கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நைட்டு நான் இன்றைக்கி எடுத்தது வந்து பாயில்ட் மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் 2 எக்கு ஊற்றி அதை வந்து மசாலாலாம் போட்டு அப்படி தான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ப்ரோட்டீன் வந்து இவ்வளோ நாள் ரீச் பண்ணல. ஸோ இன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எப்படியாவது ப்ரோட்டீன் ரீச் பண்ணிடணும்னு சொல்லி இதை தான் சாப்பிட்டேன். அதுக்கு வந்து 220 கேலரி. சரியா? இன்னைக்கு நான் ஆக மொத்தத்தில் நான் இன்னைக்கு எடுத்த கேலரி வந்து 1820 கேலரி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ கேலரி எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? இன்னைக்கு இவ்வளோ தான் நான் சாப்பிட்டது. நான் வேறு எதுவுமே சாப்பிடலை. ஆனால் எனக்கு கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்தது. எனக்கு பாப்கார்ன் சாப்பிடலாம் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் இருந்தது. ஆனாலும் இன்றைக்கி வேண்டாம், நம்ம ஏன்னா 2 மாம்பழம் சாப்பிட்ருக்கோம், லிமிட் வந்தாச்சு, 1820 வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட லிமிட் எவ்வளவு, 1600 to 1800. ஆனால் நம்ம அதுலேயுமே 20 கேலரி கூட தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் பாப்கார்ன் ஆசைப்பட்டிருந்தாலும் அது வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் இன்றைக்கி நான் பாப்கார்ன் எடுக்கலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் வந்து ரீச் பண்ணிட்டோம். 65 to 75 கிராம் ப்ரோட்டீன் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். கார்ப்ஸ் வந்து 230 கிராம் எடுத்திருக்கோம். அடுத்தது ஃபேட் வந்து 45 to 50 கிராம். அடுத்த ஃபைபர் 25 கிராம். இன்றைக்கி நான் எடுத்தது இவ்வளோதான். இது நாளைக்கு என்ன சாப்பிட்றேன் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? பாய் பாய். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.